கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு சமானமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நம்ம வாழும் வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு சமானம். அதாவது இந்த ஓட்டத்திலே நம்முடைய ஓட்டத்திற்கு தடையாக இருப்பவைகள் இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது பாரங்களும் பாவங்களும். ஆம், ஒருவேளை நமக்கு பாரங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் என்று அநேகம் பாரம் நமக்குள்ளே இருக்குமானால் பாரத்தை சுமந்து கொண்டு ஓடுவது மிக கடினம். அதனால அந்த பாரம் நம்முடைய வேகத்தை குறைத்து விடும். நம்மால் ஓடுவதற்கு முடியாது. அதேபோல் பாவம் நம்மை நெருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற பாவங்கள், அக்கிரமங்கள் இவையெல்லாம் நம்மை நெருக்கி நிற்கும் பொழுது நம்மால் ஓட முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பாரங்களும் பாவங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டு நெருக்குகிற நேரத்திலே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்களா இல்லை பாரங்களா, எதனால் நீங்கள் ஓடும் ஓட்டத்திலிருந்து உங்கள் ஓடும் வேகம் குறைந்திருக்கிறது? எதனால் உங்களால் முன்னேற முடியாமல் தடையாக இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு காரியம்தான். என்னவா இருந்தாலும் இயேசுவை நோக்கி பாருங்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசு அந்த சிலுவையிலே பட்ட பாடுகளை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது, அதெல்லாம் காட்டிலும் நம்ம படுகிற பாடுகள் ஒன்றுமே இல்லை தேவ பிள்ளைகளே. அதனால் அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு பலன் வருகிறது. உன்னதத்தின் பலத்தினால் கர்த்தர் நம்மை இடைக்கட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி ஒரு பலன் வரும்பொழுது பாரமோ பாவமோ எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நம்ம பொறுமையோடு ஓடுவதற்கு கர்த்தர் திரும்பவும் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களுடைய ஓட்டத்திலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தரை நோக்கி பார்த்து பொறுமையோடு ஓடிக்கொண்டே இருப்போம். ஓட்டத்தை ஜெயமாக முடிப்போம். ஓட்டத்தில் தோல்வி ஜெயம் 2 காரியங்கள் தான். தோல்வி என்றால் நரகம், ஜெயம் என்றால் அந்த பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுத்து தாங்குவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.